நான் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னோட மனசுல இருக்கிற மனிதாபிமானம் மட்டும்தான். நீ உன் வயசுல உன் அனுபவத்தை வச்சு பேசுற, நான் என் வியூ பாயிண்ட்ல வச்சு சில விஷயங்களை யோசிச்சு தானே ஆகணும் தர்ஷினி. என் பொண்ணுக்கு அவளை எப்படி பார்த்துக்கணும்னு நல்லா தெரியும். அவ அவளை பார்த்துக்குவா. எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. வெண்பா அக்கா வந்துட்டு நினைக்கிறேன். வா. வந்தாச்சு. வா தர்ஷினி. அக்கா வா. அம்மா வரலையா? வரல. ஏன்? என்னாச்சு? நம்ம நினைச்சதெல்லாம் வேற மாதிரி நடந்துருச்சுப்பா. அங்க போன உடனே சித்தப்பா திரும்ப பழைய மாதிரியே பேசினாரு. சண்டை போட்டாங்க, தகராறு பண்ணாங்க. அம்மா சைன் பண்ணாதான் அவரை பெயில் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்ல அம்மா அங்க போனா மாறிடுவாங்கன்னு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்கன்னு நினைச்சா அவங்க மாறல. அங்க போய் அப்பதான் டிராமா பண்ணதும் அப்படியே ஃபிளாட் ஆயிட்டாங்க. என்னையும் அவங்க கூட அப்படியே இருக்க சொல்றீங்களா? சரி, போக எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்றும் வருத்தப்படாத. அம்மா வருவாங்கன்னு நினைச்சுதான் நான் இந்த ஸ்வெட்டரை கொண்டு வந்தேன். பரவாயில்ல, அவங்க வர்றப்ப நம்ம கொடுத்துக்கலாம். சீக்கிரம் வந்துடுவாங்க. போலாமா? போலாம்ப்பா. ஹாப்பியா? இப்போ தென்பா ஹாப்பி தானே? ஹாப்பி தான். அம்மா அக்காவுக்கு ஏதோ ஜோக்கெல்லாம் சொல்கிறேன். நீ என்ன ஜோக் அது? தெரியலையா? அப்புறம் ஏதோ அக்காவுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னி. என்னது அது? அது அங்க போய் தான் சொல்லுவேன். அங்கதான் போய் சொல்லுவே நீ? ஆமா. சரி விடு. என்ன சர்ப்ரைஸ் என்பா? என்ன ஈஸ்வரி, ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜாமீனுக்கு மூவ் பண்றாங்க. கொடுத்துருவாங்களா மேம்? அதை பத்தி கிளியரா பேசதான் உங்க 4 பேரையும் நேர்ல மீட் பண்ண வர சொன்னேன். பட் அதுக்கு முன்னால a very big congratulations to all of you. நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க பாத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நந்தினி, உங்க மசாலா வாங்கி ட்ரை பண்ணின. ஐயா, காசு கொடுத்து வாங்கினீங்களா? சொல்லிருந்தா எல்லா சாம்பிளையும் டப்பா டப்பாவா அமைச்சிருப்பேனே. நோ நோ நோ, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, தொழில் வேற. அண்ட் என் பங்குக்கு ஒரு உமன் ஆண்டர்பிரினியருக்கு நான் என்கரேஜ் பண்ணினேங்கிற திருப்தி எனக்கு வேணும்ல. அதனாலதான் நானே கடைக்கு போய் வாங்கி ட்ரை பண்ணினேன். ரியலி டேஸ்டி. எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? ஆதிரிக்கு பிடிச்சிருந்ததா? இல்ல, ஆதிர வீட்டுக்கெல்லாம் வந்துச்சு. ஆனா கொஞ்சம் நிறையாவே சரியில்லாம இருக்கு. எல்லாரையும் அதட்டுது, கத்துது. ஒரு மாதிரி கோல்டு வாரா போயிட்டு இருக்கு. கண்ணை உருட்டி உருட்டி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே நிக்குது. அது எதுவும் சொல்லல, அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு. அவளுக்கும் தான் பிடிச்சிருக்கு. சரி சரி, எங்ககிட்ட சொல்லல, அதான். அக்கா. மேடம், மனசுல ரொம்ப நாளா ஒரு கேள்வி ஓடிக்கி இருக்கு, கேட்கலாமான்னு. கேளுங்க ரேணுகா.
இல்ல ஆதிரா உங்க வீட்டுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு. இது வரைக்கும் ஆதிரா அருண் கல்யாணத்தை பத்தி எந்த தகவலும் இல்ல நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஃப்ராங்கா சொல்லணும்னா இந்த கல்யாண விஷயத்துல இன்னும் எனக்கு, எஸ்கேஆர், அரசு எங்க 3 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா இது எந்த விதத்திலையும் அருண் ஆதிர வாழ்க்கைய பாதிக்காது. இன்ஃபேக்ட் இன்னும் 2 மாசத்துல அருண் இந்தியாவுக்கு வந்துருவான். ஆதிரையும் சிவில் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அட போங்க மேடம், அவ நான் கல்யாணம் கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கா. இல்ல நந்தினி, ஷி இஸ் வெரி கமிட்டட் திஸ் டைம். நிச்சயம் கிளியர் பண்ணிடுவா. பண்ணா சந்தோஷம்தான். எங்க மூத்தாருக்கு மனசுல தோணுன ஒரே நல்ல விஷயம் அவ கலெக்டர் ஆனுங்கிறது தான். அது நடந்தா சந்தோஷம்தான். சீக்கிரம் கல்யாணம் பத்தின தகவல் உங்க எல்லாருக்கும் வரும். சரி, சந்தோஷம். ஓகே, கம்மிங் பேக் டு குணசேகரன் கேஸ். அவங்க ரொம்ப மும்முரமா ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும் உங்க 4 பேர் கையில தான் இருக்கு. உங்க ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் இன்னைக்கு வர சொன்னேன். மேடம், எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னு. வீட்லேயே எங்களுக்கு கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சைடு சப்போர்ட் பண்ண சொல்லிலாம் சண்டைலாம் போடுறாங்க. ஆனால் நாங்கள் உறுதியாக தான் மேடம் இருக்கோம். என்ன பண்ணாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இல்ல நந்தினி, இது வரைக்கும் இருந்த சூழல் வேற, இனி வரப்போற சூழல் வேற. நீங்க எல்லாம் உறுதியா இருந்து அவருக்கு ஜாமீன் நிராகரிக்கப்பட்டா அடுத்த கட்டமா அவர் மேல்முறையீடுக்கு போவாரு. அங்கேயும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா அவருக்கு தண்டனை உறுதி. நம்ம ஒரு ப்ராசஸா பேசுறது வேற. ஆனா ஒருவேளை அவருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டா உங்க வீட்டுல எல்லா விதமான பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல, கன்ஃபார்மா வரும். அவர் தம்பிங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்க, உங்களோட டே டு டே லைஃபே அப்சைட் டவுன் ஆயிடும். அது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கீங்கல்ல? மேடம், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுல நாங்க உறுதியா இருக்கோம்.